29 படம் பார்த்துட்டேங்க. படம் சூப்பராக இருக்குது. 29 வயசில் இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் பசங்களோட ஒரு ஸ்ட்ரகிள்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. படம் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஒரு ஃபீல் குட் படம். லவ் அண்டு ஒரு சோஷியலைஸ் ஆன ஒரு விஷயத்தையும் பற்றி ரெண்டுத்தையும் கலந்த மாதிரி பேசுகிறாங்க. சூப்பராக இருந்துச்சு. எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். நல்லா இருக்குது படம். ஃபேமிலியோட பார்க்கலாம், என்ஜாய் பண்ணணும். இப்போ என்ன நடக்குதோ அதை பற்றி எடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது சார். படம் நமக்கு எதிர்பார்த்துலாம் வரல. படம் ரொம்பவே நல்லா இருக்குது. என்ன ஒன்று கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் மாதிரி நல்லா ஸ்லோவாக போகுது. ஆனால் வந்து படம் செகண்ட் ஹாஃப் வந்து நல்லாவே எடுத்திருக்காங்க. படம் நல்லாயிருக்கு. அந்த காதலுக்கு என்ன அர்த்தம், நம்மளோட அடையாளத்தை வந்து கேட்டால் எப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க பாருங்கள். நல்லாவே இருக்குது படம். அதாவது காதலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி நம்ம லட்சியம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லட்சியத்தை வந்து நிறைவேற்ற முடியாமல் இருப்பாங்க பாருங்கள். அது வந்து செகண்ட் ஹாஃப் நிறைவேறும். நல்லாயிருக்கு படம். படம் ரொம்ப நல்லா டீசெண்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. உண்மையிலே எல்லாமே நடக்கிற விஷுவலான ஒரு லவ் ஸ்டோரி தான். அதில் ஒரு ட்விஸ்ட்டு கொண்டு போயிட்டு லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் வச்சு முடிச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் ஹீரோ ஹீரோனை கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அவங்க லவ் போர்ஷனாக இருக்கணும் சரி, அவங்க லவ் பண்ணுறதா இருக்கணும் சரி, அவங்க டைலாக் டெலிவரி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. படம் ஒன்று லவ்வர்ஸ் இப்போ இருக்கிற யங்ஸ்டர் கப்புள்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். 29 படம் சூப்பராக இருக்குது. எல்லாருமே வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். த்ரூ அவுட் த படம் பயங்கரமாக நல்ல ஃபீல் குட் மூவி, நல்லா கனெக்ட் ஆகியிருக்கு. மியூசிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இல்லாமல் ரத்னகுமார் படம்ன்றதுனால நான் பார்க்க வந்தேன். ஏன்னா நான் மேயாதமான் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ மேயாதமான் வந்து ஒரு ஃபீல் கொடுத்துருக்கோம்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் தான் வந்து இதுவும் இருக்கும். சூப்பராக லைக் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகும். நான் யார் அப்படின்ற அடையாளத்தை தேடி ஓடிட்டு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த படம் வந்து அதுக்கான கேள்வியை கேட்க வைக்கும். அதே மாதிரி அதுக்கான வேலை, நீ யாருன்றதுக்கான வேலையை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு தூண்டுதலாக இருக்கும். சூப்பராக இருக்கும். ஃபேமிலியோட பார்க்கலாமா? எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம், லவ்வரோட பார்க்கலாம், ஃப்ரெண்டோட பார்க்கலாம். ஏன்னா இதில் எல்லா எமோஷனும் இருக்குது. ஃப்ரெண்டு இருப்பாங்க, லவ்வர் இருப்பாங்க, ஃபேமிலி இருக்கும், ஊர் இருக்கும். ஸோ ஊருக்கு நம்ம என்ன செய்யணுன்றது இருக்கும். எல்லா எமோஷனும் இருக்குது. ஸோ எல்லாரோட ஜாலியாக பார்க்கலாம்.